ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம தி ரிக்ரெஸ்ட் சன் ஆஃப் எ டியூக் இஸ் அன் அசசின் மான்வாவோட எபிசோட் 4 தமிழ் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட போகிறதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு அவசரம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோவில் போயிடலாம். இப்போ ட்ரோல்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் வந்தோடனே ஆகர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க இந்த டேரக்ஷனுக்குள்ளே. நம்ம டியூக் இருக்கார் இல்லையா, அவரோட ஆர்மி கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ரீஸ்ட்ரெயின்ட் ஆஃப் சால்வேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த யூஸ் பண்ணி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக வந்து இந்த இடத்துல ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி எம்லி வேறு இருக்காங்க. எம்லி வந்து யங் மாஸ்டர் எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கூப்பிட்டு போகிறீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல பழைய நாஸ்டாலஜிக் ஃபீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. அப்போ தான் வந்துட்டு சியான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து லைட்டாக நர்வஸாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போதைக்கு இவங்க எல்லாருக்குமே ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல செத்தாலும் சரி, நீங்கள் யாரையுமே வந்து கீழே வந்து தப்பிக்க விடக்கூடாது, ஒருத்தனையும் வந்து கொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லி அனுப்புகிறாரு. ஓகே ஃபாதர், நான் வந்து என்னோட மைண்டில் இதை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் லைனில் சுச்சுவேஷனே வந்து இப்படி தான் இருக்குமா, எப்பயுமே ஃபைட் போயிட்டே இருக்கும். இங்கே வந்து இந்த அளவுக்கு சண்டை போட்டு செத்துட்டு இருக்கும்போது உள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான் நின்று. பின்னாடி பார்த்தா நம்ம எம்லி வந்து பயத்தில் இருப்பாங்க. எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வெளில வந்தனாலே செத்துருவோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஒரு பயத்தில் இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஏன் இங்கேருந்து போகக்கூடாது, ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி உங்களை விட்டு போவேன், நீங்கள் நான் இல்லாமல் எப்படி இருப்பீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டைமே ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு, சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டைம் வந்து அவன் என்னை மாஸ்டர் மாதிரியே வந்து ட்ரீட் பண்ண மாட்டா, நான் ஏதாச்சும் வேலையை பார்த்தாகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து வில்லத்தனமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு ரெடியாகி கிளம்புறான். எங்கே போகிறீங்க, திருப்பியும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்களா, இந்த பிளேஸ்லேயே என்னத்துக்கு இந்த வேலை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களே எழுப்பி விட்டேனா, சாரி நான் வந்து மன்னிச்சிருங்க, இந்த டைமில் நான் போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் தான் என்னோடய பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவங்களுமே வந்து ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது வந்து எல்லா டீமன்ஸையும் கொண்டு அதோட பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான். இதுக்காக தான் போயிட்டு அங்கே இருக்க ஹெல் ஹவுன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறான். எல்லாம் வெளில வந்தோடனே கேரம், இது உனக்கான கரெக்ட் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பார்ட்டியை நீ நல்லாவே என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளில எடுக்கிறான். இந்த இடத்துல பிளட்டோட ஸ்ட்ராங் சென்ட் வந்து இருக்குது. மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன், என்னை சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணுங்கள், ஏதாச்சும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு அந்த செகண்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஹவுண்ட் கிட்ட வந்து என்ன கொண்டுருவான். கொண்டு அதோட பிளட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவான். லிட்டரலாக இவன் வந்து பண்ணுற ஒரு விஷயமே இந்த வேம்பயர் மாதிரி அது என்ன பண்ணுவான். இந்த ஸ்டஃப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அங்கேருந்து கேரம் வந்து சொல்கிறாங்க, இதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ரெஃப்ரெஷ்டான ஃபீலிங்கு, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, நான் எழுந்ததுக்கான காரணமாக இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக நல்லா பவர்ஃபுல் ஆகிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா ட்ரோல்ஸ் ஆகஸ்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஹில் ஹவுன்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு பயங்கரமாக இது பண்ணிடுறாங்க. அப்படியே பேரலாக இன்னொரு பேனலில் அந்த ஒரு ஃபேமிலி வந்து காட்டுறாங்க. இப்போயுமே வந்து ஃப்ரண்ட் லைன் ரொம்பவுமே டேஞ்சரஸ் தான், நம்ம ஏன் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. இவங்க தான் வந்து யூசுஃப் எம்பையரோட 5th ராயல் பிரின்சஸ். நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன்ல, என்னை வந்து சின்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்ச பிரின்சஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே வந்துட்டு அந்த டியூக் வந்து ஏதோ யங்ஸ்டர்ஸனை வந்து கூப்பிட்டு வந்திருக்கானா, என்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஆமாம், அந்த கிட் வந்து வாலண்டியராகவே வந்து ஃப்ரண்ட் லைனில் வந்து சேர்ந்ததாக நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிற போது, அப்போ அவங்களாலே பண்ண முடியுதுன்னா என்னால் பண்ண முடியும், சரி அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது அவனோட பேர் சியான் வேர்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. சியான் வேர்ட்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே ரொம்பவுமே முக்கியமான கேரக்டர், இவங்களுமே வந்து பார்த்துக்குவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஃபைட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. எப்படியோ வந்து ஒன் சைடாக வந்து ஃபைட் வந்து முடிய போகுது. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, நம்ம டியூக் வந்து கேட்குறாரு, யாருக்காச்சும் வந்து இன்ஜூர் ஆகிருக்கான்னு வந்து பாருங்கள், எல்லாருமே ஓகேனா நம்ம சீக்கிரமாக இங்கே வந்து கிளம்புவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. அங்கேயுமே வந்து நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரி இந்த இடத்துல உனக்கு அட்ஜஸ்ட் ஆக முடியுதா உன்னோட லைஃப்பில் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் டெய்லியுமே வந்துட்டு ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவர் அப்போ ஓகேப்பா, இங்கேருந்து நம்ம சீக்கிரமாக கிளம்பணும், நீ வந்து ரொம்ப நாளுமே வந்து இங்கே வந்து தாக்கு பிடிச்சிட்ட, எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. நான் அவங்ககிட்ட நாளைக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக காலங்கத்தால் வந்துடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஃபாதர் வந்து நான் இவ்வளோ கைண்டாக இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு அவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அவன் தனியாக போயிட்டு டெத்வாம் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். லிட்டரலாக டெத்வாம்ன்றது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு க்ரீச்சர். ஸோ அதை ஒருத்தால் வந்து சண்டை போட்டு சாவடிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கேராம் வந்து கேட்குறான், ஸோ மாஸ்டர் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தெரியுது, என்கிட்ட விடுங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் முட்டாள் நினச்சியா அவனை கொஞ்சம் விட்டால் கூட என் பாடி வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துருவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்டாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ முக்கியமாக வந்து திக் ஃபாக் 9th ஃபார்ம் டிமானிக் ஸ்குவாட் மேனிஃபெஸ்டேஷன்ன்ற அட்டாக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ரூம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான், அதாவது அந்த டென்ட்டுக்கு. இப்போ நம்ம டியூக்கோட ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு டெத்வாமோட காப்ஸ் வந்து இருக்குது, அதாவது பாடி வந்து இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ எப்படி வந்து ஒருத்தவங்களால் இது முடிஞ்சிச்சு, மேபி இந்த இடத்துல டீமன் வந்து இன்வால்வ் ஆகிருக்குமா அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறாங்க. ஈவன் நம்ம டியூக்கோட ரியாக்ஷனை வச்சே அவங்களால வந்து சொல்ல முடியும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அவங்க கண்ணுக்கு வந்து தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டெத்வாம் வந்து இறந்து கிடக்கு. உயிரோடு கிடந்தா பரவாயில்ல, எல்லாம் இறந்து கிடக்குது. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெத்வாமை ஸ்லைன் பண்ணுற அளவுக்கு யாருக்கு வந்து இங்கே பவர் இருக்குது, ஒருவேளை அந்த ஆர்கனைசேஷன் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஓவராக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். டிமானிக் ஸ்குவாட் மேனிஃபெஸ்டேஷன், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரம் வந்து ஒரு ஓனரோட பாடி வந்து டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளால் ஃபுல் ட்ரூ பவர்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அவள் வந்து ஃபுல்லாக வந்து பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் யாருனாலையும் நிற்க முடியாது. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து லைட்டாக டவுட் வந்து நம்ம ஹீரோ பக்கம் வந்து திரும்புது. ஆனாலும் வந்துட்டு அவனால் வந்து எப்படி இந்த அளவுக்கு பண்ண முடியும், ஸோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கவனம் விட்டுறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேரம் சொல்கிறாங்க, உன்னோட அப்பியரன்ஸ் தான் வந்து பார்க்க கிட் மாதிரி இருக்குது, ஆனால் நீ பண்ணுற விஷயங்களும் அப்படி இல்லை, நீ பேசுகிற விஷயங்களும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எம்லி வந்துட்டு உன்னை வந்து உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா எம்லி வந்து சொல்கிறாங்க அங்கே ஒரு ஹை லெவல் மான்ஸ்டரோட காப்ஸ் வந்து இருக்குது, ஸோ அந்த வேலியோட என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அதனால வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து போகிறான், ஒருவேளை நான் வந்து டைம் இல்லாதனால அப்படி விட்டு வந்துட்டாங்க, நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க, தெரிஞ்சிருந்தால் அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருப்பேன், நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த டைம் வந்து எந்த எக்ஸிக்யூஸ் சொல்கிறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ உண்மையாகவே இந்த மான்வா வந்து பயங்கரமாக இருக்குது. நான் வந்து உண்மையாக எதிர்பார்க்கல, ஆனால் செம்மையாக வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20 சாப்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து இதோட ஒரு 7 சாப்டர்ஸ்க்கு மேலே முடிச்சிட்டோம். ஸோ சீக்கிரமாக வந்து மீதி சாப்டர்ஸுமே வந்து முடிச்சிடலாம். ஸோ இன்னும் ஒரு 4-5 வீடியோஸ்க்குள்ளே நான் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மான்வாவில் வந்து நீங்கள் முக்கியமாக அந்த பேட்டில் லைன், அந்த ஃப்ரண்ட் லைன் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் guys.